வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது அதிமுக கூட்டணிக்கு தாவேகாவை அழைத்த உதயகுமார், திமுகவால் தாவேகாவிற்கு நெருக்கடி அதிகரிக்கும் எனவும் சூசகம், 2026 தேர்தல் களத்தில் 4 முனை போட்டி, டிடிவி தினகரன், யாருக்கும் பிடிகொடுக்காத விஜய் கூட்டணி கணக்கை மாற்றுவாரா, திமுக கூட்டணி பலத்தை அதிமுக கூட்டணி சமாளிக்குமா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். மதுரையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆர்பி உதயகுமார் அவர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். அதாவது தாவேகாவிற்கு திமுக நெருக்கடி அளிக்கும், மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை மட்டுமல்ல தாவேகாவையும் காப்பாற்ற முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார். எனவே தாவேகா ஒரு சரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். திமுகவை எதிர்ப்பவர்கள் யாரோ அவர்கள் பின்னால், குறிப்பாக எடப்பாடி அவர்களுடைய பின்னால் அணிவகுக்க வேண்டும் அனைத்து திமுகவை எதிர்ப்பவர்களும். அப்போதுதான் திமுக ஆட்சியை அகற்ற முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதேபோன்று மற்றொரு கருத்தை டிடிவி தினகரன் அவர்கள் கூறியிருக்கிறார். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் 4 முனை போட்டி நிகழும். அதாவது திமுக, என்டிஏ, அதே போன்று விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும், சீமான் அவர்கள் தலைமையிலான ஒரு கூட்டணி, மொத்தத்தில் 4 முனை போட்டி இங்கு நிகழும் என்று கூறியிருக்கிறார். அதாவது குறிப்பாக விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் என்று கருத்தை பார்க்கும் பொழுது எந்த கட்சியிலிருந்து அவர்கள் வருவார்கள் என்பன போன்ற பல கேள்விகளும் இருக்கிறது. எனவே டிடிவி தினகரன் அவர்கள் கூறுவது ஒருபடி மேலே போய் எடப்பாடியார் அவர்களே தாவேகா, விஜய் அவர்கள் தலைமையில் தாவேகாவில் இணைவது போன்ற தோற்றங்கள் தற்போது இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். இவ்வாறாக தாவேகாவை மையப்படுத்திய பல்வேறு அரசியல் நகர்வுகள் தற்போது நடந்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தை மிக நீண்ட காலம் ஆண்ட கட்சியான அதிமுகவை தாவேகாவிற்கு நேரடியாக அழைப்பு விடுத்திருக்கிறது. அதே போன்று டிடிவி தினகரன் அவர்கள் கூறும் வகையில் பார்க்கும் பொழுது கூட விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் என்று கூறப்படுகிறது. இவ்வாறாக தொடர்ந்து விஜய் அவர்களை முன்னிறுத்தி அரசியல் நகர்த்தப்படுகிறது. எனவே இது எவ்வாறு அமையும், இந்த திமுக கூட்டணியை எதிர்த்து அதிமுக எவ்வாறு தன் வியூகத்தை வகுக்கும் என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. அது பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் அரசியல் விமர்சகர் கோவிந்தராஜன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூகா பகலவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் லோகேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். லோகேஷ், உங்கள்கிட்டருந்தே துவங்கலான் இருக்கேன். ஏன்னா முக்கியமாக தாவேகாவை சுற்றி தான் இன்று பல கேள்விகள் இன்றைக்கி வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக உதயகுமார் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். டிடிவி தினகரன் அவர்கள் கூறும்போது கூட 4 முனை போட்டி நிகழும் அப்படின்றாரு. அதில் குறிப்பாக விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும்னே சொல்கிறாரு. உங்களுடைய முதல் சுற்று கருத்து? இது 2வது முறையாக உதய் சொன்னேன். மேபி பத்திரிகையாளர் கேட்ட கேள்விகளுக்கு அது சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் நான் அவரோட ஒத்து போகிறேன். 2026 மீண்டும் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டையும் காப்பாற்ற முடியாது, டிவிகேவை அழிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன். அது ஏன்னா அது அவங்களோட டிஎன்ஏல இருக்குது, அதை தான் செய்வாங்க அவங்க. இதில் ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா நம்ம போன இன்ஸ்டன்ட்லேயே அதை தான் நம்ம பார்த்தோம். சர்ப்ரைசிங்கான விஷயம் கிடையாது. ஆனால் விஜய் கட்சியை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது, ஏடிஎம்கேவால் காப்பாற்ற முடியும்னு சொல்கிறது தான் கொஞ்சம் அதான் சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கோ பயந்து எதுக்கோ போகிற மாதிரி விஷயம். அவங்களுக்கு உண்மையிலே எங்கள் மேலே அக்கறை இருக்குது அப்படின்னா ஒரு டிவிகேக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கும் ஒரு ஃபேவர் பண்ணான்னா பிஜேபி விட்டுட்டு கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டு அந்த விஷயம்லாம் சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குது. அது வாய்ப்பில்லாத பட்சத்தில் நமக்கு திருப்பி கூட்டணி அழைப்பி வரும்போது ஒருவேளை அவங்களோட உண்மையான பலம் குறைவாக இருக்குன்றதை அவங்க உணர்ந்து அதை சொல்கிறாங்களான்ற ஒரு பார்வை இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு இழப்பை தாண்டி வந்திருக்கோம். இன்றைக்கி அவங்க கூட்டணி அழைப்பு கொடுக்குறான்றதுக்காக நம்மளும் கூட்டணிக்கான டாக்ஸை கொண்டு போகணுன்ற எண்ணம் நம்மக்கிட்ட கிடையாது. மேபி டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம் அதை பற்றியான டாக்ஸ் எலெக்ஷன் நேரத்தில் அதுக்கான முடிவு கூட எடுக்கலாம். நம்மளோட செயற்குழு கூட்டத்தில் தெளிவாக முடிவு எடுத்திருக்கு. விஜயனா தான் சிஎம் கேண்டிடேட், விஜயனா கூட்டணி முடிவுகளை எடுப்பார். அதுக்கப்புறம் வேற எந்த முடிவுகளும் எடுக்கப்படலை. இதே பிஜேபியை பிஜேபி நம்மளை ஆரம்பத்தில் எதுவும் திட்டாமல் இருந்தவங்க கூட மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் நமக்கு ஃபேவராக சொல்லும்போது அதை சொல்லுவாங்களே, இவங்க ஏன்டா நமக்காக கொடுத்து இவங்களுக்கு சேர்த்து நம்ம டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஆகுதுன்ற அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். எங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. சும்மா போகிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ நாங்கள் அவங்க ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் மேலே அந்த கரை படிய ஆரம்பிக்குது. அதுக்கு நாங்கள் கொஞ்சம் உஷாராக விழுத்து இருக்கணுன்றது பாயிண்ட். இல்லை, அதாவது இப்போ அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு தான்
இப்போ அதிகமாக பிஜேபியும் ஏடிஎம்கே டிஃபெண்ட் பண்ணும்போது குறிப்பாக இப்போ இந்த மாதிரியான சந்தேகங்கள், இந்த கேள்விகள் அதிகமாக வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது ப்ரிசைஸ்லி நாங்கள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவங்ககிட்ட உதவியும் கேட்கல, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஓகேங்களா? அது அவங்களாம் வந்து செய்கிறதுக்காக நம்ம வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்ம வந்து நான் சுத்தமானவன்ட்டு ப்ரூவ் பண்ணினே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் பிஜேபியிலேருந்து கூட்டணி ஏடிஎம்கே கூப்பிட்றது தனி விஷயம், பிஜேபியிலேருந்து கூட்டணி கூப்பிடுறது அதுதான் மெயின் பிரச்சனை. அது நம்ம ப்ரூவ் பண்ணினே இருக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் இல்லைங்க, நாங்கள் எங்களோட இது எதை காட்டுது அப்படின்னா, இது வரைக்கும் பிஜேபியும் திமுகவையும் எதிர்த்து தான் பொதுவாக அரசியலே வந்து நகர்த்துறாரு விஜய் அவர்கள். ஆனால் இன்றைக்கி பிஜேபி கூப்பிட்றாங்க அப்படின்னா, பிஜேபி மட்டும் இல்லை, காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுமே விஜய் அவர்கிட்ட பேசியிருக்காரு. பட் அவர் என்ன பேசுனாங்கன்றது இல்லைன்னு கூட பேசியிருக்காரு. இந்த மாதிரி இந்த வீக்கானோன்னா எல்லா தலைவர்களும் இதை பயன்படுத்தி அங்கே கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்களான்றது தான் இப்போ எனக்கு அந்த கேள்வி. நீங்கள் சொன்ன பாயிண்ட்லேயே இப்போ ராகுல் காந்தி அவர் பேசினது வந்து அவங்க மாநில தலைவர் கூட அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நியாயத்துக்கு அதுதான் விவாதமாக இருக்கணும். பிஜேபியிலேருந்து எந்த மாதிரி பேசுனாங்க, யார் பேசுனாங்கன்ட்டு எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் கிடையாது. ஆனால் பிஜேபி ஆதரவு கொடுக்கறதுக்கு தான் வந்து நிறைய விவாதிக்கிறமே தவிர, ராகுல் காந்தி பேசினார் ஏன் காங்கிரஸ் கூட்டணி அமையக்கூடாதுன்ற டாப்பிக்கே எடுத்துகிட்டு போகல. அது ஒருவேளை டிஎம்கே அதை பிளான் பண்ணி கட்டமைக்குதா, அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக கை எங்களை விட்டு போவாதுன்னு சின்னவர் சொல்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க செயல்பாடுகள் எல்லாமே மறுபடியும் வந்து பிஜேபியோட பி டீம் தான் டிவிகே அப்படின்னு ஒரு இதை காட்டுறது, பிம்பத்தை கட்டமைக்கிறது ஒரு பக்கம். ஏடிஎம்கே சார்ந்து பிக் பிரதர் மென்டாலிட்டியில் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்போ நீங்கள் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்குறதா இருந்தால் 21 ஆகியிருப்பாரு. 26 இப்போது விஜயனாக்கு போடுற ஓட்டு வந்து விஜயனாவை முதலமைச்சர் ஆக்கணும்னு நினச்சி போடுற ஓட்டு தான். எடப்பாடியாரை நினச்சி போட்ட ஓட்டுனா ஏன் டிவிகேக்கு ஆதரவு இவ்வளோ ஜனம் வந்து நிற்க போகுது? அதுக்கு ஏடிஎம்கேயோட கூட்டத்துக்கே அவ்வளோ ஜனம் போயிருக்கலாமே. இல்லை, அவர் ஆர்பி உதயகுமார் இன்னொரு பாயிண்டே சொல்கிறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிரஞ்சீவி அவர்கள் போன்று தவறான முடிவு எடுக்காமல் பவன் கல்யாண் போன்று ஒரு அறிவு சார்ந்த ஒரு முடிவை வந்து விஜய் அவர்கள் எடுக்க வேண்டும். இன்றைக்கி அவர் துணை முதலமைச்சராக இருக்கான்றதை குறிப்பிட்டு தான் அறிவு சார்ந்து தான் நானும் சொல்கிறேன். எங்களோட கொள்கை எதிரின்னு சொல்லும்போது இந்த தேர்தலுக்கான கொள்கை எதிரி கிடையாது பிஜேபி, லைஃப் லாங் கொள்கை எதிரி. அவங்களோட கூட்டணியில் இருக்கும்போது இந்த விஷயத்து இந்த டாக்ஸ் வரும்போது நம்ம அதுக்கு டிஃபெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் நம்மளே தள்ளப்படுறோம். நம்ம பாட்டு நம்ம ஒரு வருத்தத்தில் இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் நமக்கு தேவையான. விஜய் அவர்கள் வந்து இந்த முன்னாடியே இந்த டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. அது அவரை மாதிரி நீங்கள் வந்து போயிடுவீங்க, இவரை மாதிரி போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்றதை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த நிலைமை எப்படி இருக்குது, எப்படி மாறி இருக்குது அப்படின்றது தான் இப்போ கேள்வி. ஓப்பனாக சொல்லணும்னா உள்ள எந்த காற்றுமே கிடையாது, உள்ள சைலன்ஸ் தான். வெளியே தான் அந்த இது இருக்குது. ஜனவரிக்கு அப்புறம் மேபி டிடிவி சொல்கிற மாதிரி கூட நடக்கலாம். ஆனால் அது வந்து இன்னைக்கு நடக்குமான்னு தெரியல. நம்ம ஒரு டிசம்பர் ஜனவரியில் தான் அதுக்கான சூழ்நிலையே அமையும். ஓகே, இன்னைக்கு இட்ஸ் டூ ஏர்லி தான். ஏன்னா வந்து இன்னைக்கு டிவிகே சுற்றி தான் மொத்த சொல்லுது. ஆனால் டிவிகேலேருந்து எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கூட்டணி. எந்த மூவ்மெண்ட்டுமே கிடையாது. ஸோ வந்து அவங்க அதுக்கான முடிவு எடுக்கிற வரைக்கும் மற்ற எதுவுமே நகர போகிறது இல்லை. இல்லை, கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். திரு நந்தகுமார் சார், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள்ட்ட இவரும் பேசியிருக்காரு, ராகுல் காந்தி அவர்களும் பேசியிருக்காரு. இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்லும்போது இப்போ டிடிவி அவர்கள் சொல்கிறார் இல்லையா, விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னா திமுகவை வீழ்த்தக்கூடிய அணிகள் அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிருப்தியான அணிகள் அல்லது கட்சிகள்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை சார், அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போது உதயகுமார் சொன்னது வந்து அதுலேருந்து நான் வரேன். அவங்க வந்து அவங்களோட அதிமுகவோட நிலைமையை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்னா இப்போ இதே விஜயே வந்து ஒரு பொருந்தா கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. அந்த பொருந்தா கூட்டணியில் அவங்க இருந்துட்டு நான் இன்றைக்கி பிஜேபியை எப்படி அவங்க வந்து விலக்கி விட்டுட்டு விஜய் கூட சேர முடியுமா முடியாதா அப்படின்றதுக்கோசரம் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜய் இன்னும் யாருக்கும் பிடி கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. இங்கே இது நடக்கிற நிலவரத்தெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தாயுள்ளம் படைத்த நம்ம தமிழிசாக்கா கூட என்ன சொல்லிட்டாங்க, விஜய் வந்து குழந்தை மாதிரி, அவரை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமைன்னு சொல்லிட்டார். ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இப்போ விஜய் வந்து யாரோட பாதுகாப்பில் இருக்காங்கிறத நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம். அதாவது வந்து அது வந்து எப்போனா ஜனவரியில் அவர் வெளியில் வரும்னு இவர் சொல்கிறாரு, ஜனவரியில் வரட்டும். ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கதை படிச்சிருப்போம் சின்ன வயசில், ஒரு ஆடு புல்லுக்கட்டு புலி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும், புரியுதுங்களா? ஒரு காலத்தில் வந்து ஏப்ரலில் வந்து பிஜேபி புலியாக இருந்தது, நாங்கள் சொல்கிறதா சிஎம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா எடப்பாடியார் ஒரு சுற்றுப்பயணம் போனதுக்கப்புறம் நான் புலிடா தமிழ்நாட்டில் சொல்லி அவர் நிரூபித்தார். அதுக்கப்புறம் விஜய் சுற்றுப்பயணம் போனதுக்கப்புறம் நான் தான் புலி அப்படின்னார். ஆனால் இப்போ கரூருக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலியாக இருந்தவர் புல்லுக்கட்டாக மாறி இப்போது அதை சாப்பிட்றதுக்கு புலியாக அந்த
அதிமுக வந்து ஆட ரெடியாக இருக்குது. இப்போ இவர் ஏமாந்தார்னா அதிமுகவுக்கு பலி. யாராக இருந்தாலும் 2 பேரும் யாராக இருந்தாலும் புலி பிஜேபி கிட்ட பலியாக தான் போகிறாங்க. இது எங்கே சுற்றி வளைச்சி போனாலும் கடைசியில் விஜய் போய் நிற்க வேண்டிய இடம் வந்து பிஜேபி தான். அதை விட்டு அவரால் நகர முடியாது. காரணம் ஒன்று வந்து என்னென்னா, மெயின் ரீசன் என்னென்னா கட்டமைப்பு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் இவர் போகிறதுக்கு ஒரு பரப்புரைக்கு போகிறதுக்கே உண்டான ஒரு சிஸ்டமே இல்லை இவங்ககிட்ட. இப்போ ஒரு சிஸ்டமே இல்லை அப்படின்னும் போது தேர்தலை சந்திக்கிறதுக்கு இதுக்கு மேலே பல மடங்கு சிஸ்டம் வேணும். ஒரு சிஸ்டம் இல்லாது கீழ் மட்டத்திலேருந்து உங்களுக்கு ஒர்க்கிங் ஒரு இது செயின் லிங்க் இருக்கணும். அதெல்லாம் இவர்கிட்ட இல்லை. அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், இவங்க எப்படி போனாலும் ஒரு காலத்தில் அதிமுகவோ இல்லை பிஜேபியை சார்ந்து தான் போவாங்க. என்ன அப்படின்னா கீழே எலெக்ஷன் பூத்தில் வேலை செய்யறதுக்கு இவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இந்த எலெக்ஷனுக்கு தேவை. இந்த எலெக்ஷன் கண்டிப்பாக இவங்களுக்கு தேவை. அதனால் வந்து இப்போ இந்த நிலைமை இப்படி ஆனதுனால அவங்க இப்படி தான் நகர்ந்து போவாங்கிறது தான் எங்களோட. இந்த ஒரு எலெக்ஷன் ஆக்சுவலாக வந்து இப்போ இன்னும் ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் நம்ம முதல்ல இப்போ எலெக்ஷன் வரும்போது எல்லாருமே ஆட்சி அமைப்போம் தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் கூட அடுத்த எலெக்ஷன் தான் அவருடைய இலக்காக இருக்கும். இதில் ஒரு லெசன்ஸ் நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு கூட்டணி வச்சுட்டாருன்னா காணாமல் போயிடுவார் அவர் அப்படின்னு. அதான் நான் சொல்லுறேங்க. இப்போ அது அப்படி இருக்கிறவர் நீங்கள் வெளிப்படையாகவே உங்களோட கட்சியை வந்து அதுக்குண்டா மாதிரி நீங்கள் வந்து கட்சியை வந்து நீங்கள் அரசியல் அமைப்பு ஆக்கியிருக்கணும். இப்போ எப்படி இருக்குன்னா வந்து நான் யார் எப்படி போனாலும் வருத்தப்படாத வாலிப சங்கம் மாதிரி இருக்காது. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு இவர் என்ன பண்ண போகிறாரு, எது பண்ண போகிறாரு ஒன்றும் புரியல. அவருக்கு அந்த அளவு புரிதல் இருக்கான்னு அதுவும் தெரியல நமக்கு. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஹிடன் அஜெண்டாக்குள்ளே போயிட்டுருக்கு. அவர் வந்து என்ன பண்ணணும், இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ விபிஎஸ் வந்து சுற்றுப்பயணம் போன உடனே நயனா நாகேந்திரன் அப்படியே பேக் அடித்தார். அதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்கிறதான் முதல்லன்னு சொல்லியிருந்தவங்க அப்படியே பேக் அடித்தார். எங்களுக்கு வந்து 29 தான் இலக்கு, 26 இல்லைன்னார். அப்போ என்ன ஆயிடுச்சு, எங்களுக்கு முதல்வர் இல்லை, நாங்கள் வந்து போட்டி போட போகிறோம், நீ குடும்ப சீட்டை வாங்கிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ரைட் இப்போ உங்களை வந்து அபகரிக்கத்தான் இப்போ எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ உங்களை அபகரிக்க தான் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. இதில் வந்து எல்லாருமே அன்பாக பேசுவாங்க, பண்பாக பேசுவாங்க. ஆனால் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் உங்களை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது உங்களுக்கு தெரியாது. அதைத்தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உதயகுமார் சொல்கிறாரு அப்படின்னா அவங்களோட கட்சியும் அவங்களோட கூட்டணியும் அந்த அளவுக்கு பலமாக இல்லை. பிஜேபியை நம்பி எங்களால் போய் வாக்கு கேட்க முடியாது, அவங்கள உணர்ந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கூட வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ் வேணும். அப்போ அந்த ஃபோர்ஸ் அங்கே போனாதான் எங்களுக்கு அனுபவம் இருக்கு, உங்ககிட்ட ஆற்றல் இருக்கு, வாங்க 2 பேரும் சேர்ந்து போகலாம், போனோம்னா திமுக வீழ்த்தலான்னு ஒரு கணக்கு போடுறாங்க. ஆனால் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆடு புல்லுக்கட்டு எது போட்டில் ஏறினாலும் அது கரையை கிராஸ் பண்ணி போகணும். அந்த கரையை கிராஸ் பண்ணுமா கிராஸ் பண்ணாதா பார்க்கறத கலங்கர விரக்கமா எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ இதுல வந்து நீங்க வந்து ராகுல் காந்தி பேசினாரு எங்க ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, நீங்க ஒரு தலைவரா வளரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்பட, நான் ஒருத்தர் எல்லாரும் பேசுறாங்க. ஆனா நீங்க அதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கிட்டு வெளில உடனே வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க என்ன டிமாண்ட் பண்ணிக்கலாம், அதை விட்டுட்டீங்க. ஆனா நீங்க வந்து அமைதியா இருக்கு இவரே சொல்றாரு, அங்க ஒண்ணுமே இல்லை அமைதியா இருக்குன்னா எப்பதான் பண்ண போறீங்க? இப்போ டிடிவி தினகரன் சொல்றாரு. டிடிவி தினகரன் ஏன் சொல்றாரு அப்படின்னா அவரோட ஒரே காயின் எடப்பாடி சிஎம் ஆகக்கூடாது, அதிமுக வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது. அவர் என்ன பண்ணாலும் சரி, அவர் வந்து ஏற்கனவே அண்ணாமலையோட சேர்ந்து வெளில வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்கள அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படலாம். ஆனா வந்து இவர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு ஆசைப்படலாம் சார். இப்போ இன்னைக்கு அதிமுக முகம் எடப்பாடி சார். அப்போ எடப்பாடியை தோக்கணும் அப்படின்னா அப்புறம் அதிமுக எப்படி ஜெயிக்கும்? இன்னைக்கு எங்க போனாலும் கூட்டத்தை எடப்பாடியார் தான், அவருக்காக தான் வராங்க. அவங்க எல்லாருமே அந்த தொண்டர்கள் மத்தியில் என்ன இருக்குன்னா ஒரு காலத்துல வந்து என்னடா கட்சி எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து நம்ம கட்சியை காப்பாத்தி நம்மளே ஓரளவு கட்சியா கொண்டு போக முடியும்னா அது எடப்பாடியார் தான் முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அவங்களுக்கு. அதனாலதான் கூட்டம் வருது. ஆனா அவங்க பிஜேபி நம்பல, ஜெயிக்க முடியாது நல்லா தெரியும் சார் அவங்க. அதே நேரத்தில் விஜய் வந்து பிஜேபி கூட போனாலும் சரி அதிமுக கூட போனாலும் சரி அவர் இந்த தேர்தலில் கூட்டணின்னு போனார்னா அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பின்னடைவதாக இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 4 விதமான ஓட்டுகள் அவங்க எதிர்பார்த்தா கணக்கு போட்டாங்க. கண்டிப்பாக நம்ம இதை பற்றி விரிவாக நம்ம அடுத்த சுற்றில் பேசலாம். திரு கோவிந்தராஜன் சார், அதாவது ஏற்கனவே முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால தான் ஒரு தவறான முடிவு அது, இல்லைன்னா அவர் சிஎம்மாக இருக்க கூட சான்சஸ் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே தவறை விஜய் அவர்கள் செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. முதலிலே இன்றைக்கு
காவலர் வீர வணக்க நாள். இந்த காவலர் வீர வணக்க நாளுக்கு வீர மரணம் அடைந்த அனைத்து காவலர்களுக்கும் எனது அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். அதே நேரத்திலே இந்த காவலர் டிஜிபி அந்த நிரந்தர டிஜிபியும் அமைக்க வேண்டும் என்று இந்த செய்தியின் வாயிலாக தமிழக அரசுக்கு வலியுறுத்துகிறேன். இப்ப நீங்க கேட்டுக்கிற இந்த கேள்வி, விஜயகாந்த் அதிமுகவோட கூட்டணி வச்சதுனாலதான் அவரு முன்னாடி வர முடியல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏன் இப்படி பார்க்க கூடாது? விஜயகாந்த் தொடர்ந்து கூட்டணி வச்சிருந்தானே இன்னைக்கு தேமுதிக ஒரு கட்சி மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைந்து இன்னைக்கு அவங்க ஒரு பேசும் பொருளா இன்னைக்கு இருப்பாங்க. அது ஏன் அவர் அடுத்த இதுல பாத்தீங்கன்னா அவருக்கு முதல்வர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. கேப்டன் அவருக்கு முதல்வர் ஆகணும்னு ஆசையில மக்கள் நல கூட்டணி ஒண்ணு போயிட்டு இன்னைக்கு அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை இழந்து இன்னைக்கு அவங்க ஒரு ஏறத்தாழ 1% கீழே அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்து இருக்கிறார். இதை யோசிச்சு பார்க்கணும். ரெண்டாவது, விஜய் அவர்கள் இப்ப இருக்கக்கூடியது ஏன் இன்னைக்கு உதயகுமார் அவர்கள் கூறிய அந்த கருத்து பாத்தீங்கன்னாக்க அவருக்கு மெயினா இப்ப பாத்தீங்கன்னாக்க அவர் எந்த அடிப்படையில ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்றது. அதாவது அவருடைய இதே எடுத்துக்கலாமே. இப்ப ஜனநாயகம் படம் வரப்போகுது. இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸுக்கு அதுக்கு ஜனநாயகம் இருக்கிறதா? அதெல்லாம் யோசிக்கணும். விஜய் அவருடைய ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஜனநாயகம் இருக்குமா அப்படின்றத யோசிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, கட்சி ஆரம்பிச்சான்னாக்க எதை வச்சு சொல்றீங்க ஜனநாயகம் இருக்குமான்னு? டிக்கெட் விலையை வச்சு சொல்றீங்களா? எதை வச்சு சொல்றீங்க? எப்படி வேணா எடுத்துக்கலாம், டிக்கெட் விலையும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, அந்த படத்தை இன்னைக்கு யார் அந்த திரைத்துறை யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது? சிவப்பு பூதம், ரெட் ஜெயண்ட் அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதை மீறி இவங்க எல்லாத்துலயும் வரணும், அத லாபம் பார்க்கணும், அதெல்லாம் இருக்குது. அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய். முதலில சேஃப்டி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் டியூட்டி. அந்த சேஃப்டின்றது இன்னைக்கு இந்த கரூர் நிகழ்வே மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஒரு பாதுகாப்பு எப்படி இருக்கு இந்த ஆட்சியிலே, பாதுகாப்பு எப்படி இருக்கு? ஒரு பொதுமக்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டிய அரசு, அந்த அரசின் மெத்தனை போக்கினால் இன்னைக்கு பாதுகாப்பு பொதுமக்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை. அதனால ஒரு கட்சின்னு பாக்குறப்ப சேஃப்டி ஃபர்ஸ்ட், அடுத்ததுதான் டியூட்டி. இது விஜய் யோசிக்கணும். கூட்டணிக்கு வரணும்னு சொல்றீங்களா? உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு சார்? அதாவது சார், கூட்டணிக்கு வருது வராதும் அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான். அவர் என்ன சுட்டி காட்டியிருக்காரு? ஒரு முடிவு, தவறான ஒரு முடிவு எடுக்கிறதுனால பல்வேறு அரசியல் தலைவர்கள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்றது சுட்டி காட்டல. முதல்ல நான் உங்கள்ட்ட கேள்வி வச்சேன். விஜயகாந்த் அவர்களை வச்சு பத்தி கேட்கும்போது, விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி வச்சா நீங்க தாண்டி அவர் மக்கள் நல கூட்டணிக்கு போனதுக்கு நீங்க போயிட்டீங்க. இதுக்கு இடையில பல சம்பவங்கள் நடந்தது. அந்த 25 அவர் எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு அவங்க வரும்போது அதுலேருந்து ஒரு 8 பேர் அதிருப்தியாக மாறுறாங்க. அதில் தான் அவருக்கு உடல்நிலையே பின்னடைவு ஏற்படுது. அதற்கு பிறகுதான் அவர் அவருக்கு பின்னடைவே தொடங்குது. அதற்கு பிறகுதான் மக்கள் நல கூட்டணிலாம் வருது. நீங்க அதனால அந்த கூட்டணி தான் மிகப்பெரிய ஒரு டிராபேக் தான் சொல்றப்படுது எல்லாருக்கும். இல்லைங்க, அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை பிறகு அதற்குன்னு ஒரு டாபிக் வரப்ப அதை நம்ம விவாதிப்போம். இப்ப நீங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு எடுத்து இது பண்ணிருந்தாங்க. இப்ப விஜய் அவர்கள் அவர் முடிவு எடுக்கக்கூடியதுல சரியான ஒரு முடிவு எடுக்கணும். அவர் இப்ப பாத்தீங்கன்னா அவர் ஒரு அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், அந்த தவாக கட்சியில் இருக்கக்கூடிய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸே கடந்த சில நாட்களாக என்ன போடுறாங்கன்னா அவருடைய வியூக வகுப்பாளர் அவருடைய சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் முடிவு எடுக்கிறார் அப்படின்ற மாதிரிதான் அவங்களுடைய அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸே சொல்லி இது பண்ணிருக்காரு. பல்வேறு சமூக ஊடகங்கள்ல நம்ம பாக்குறோம். இது போல தவறான ஒரு முடிவு எடுக்கிறது காரணத்தினால்தான் வைகோ அவர்கள் அவர் யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் கர்ஜித்தார். அவர் திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை எதிர்த்து அவர் ஆரம்பிக்கக்கூடிய கட்சி வைகோவுடைய கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய சரணாகதி அடைந்து விட்டு அந்த நிலைமையில தான் இருந்துட்டு வைகோ கட்சி திமுகவை எதிர்த்து ஆரம்பிச்சது. விஜய் அவர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டுல பார்க்கக்கூடியனா நம்ம நந்தகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி கட்டமைப்பு கிடையாது. ஏறத்தாழ 63,000 அதனால நல்ல கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி வரணும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது. இல்ல ஒரே முடிச்சுட்டேன் நான் அதாவது இந்த திமுக என்கின்ற அந்த தீய சக்தியை அகற்ற வேண்டும் என்றால், ஆட்சி கட்சியை அகற்ற வேண்டும் என்றால் இவர் ஏன்னா திமுக காரங்க விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. விஜய் அந்த கட்சியில இருந்து யாருன்னா ஒரு கேண்டிடேட்டை போட்டாங்கன்னா ஒன்னா விலை பேசுவாங்க, உயிருக்கே ஆபத்தை வலிச்சிருவாங்க.
ஓகே சார், ஓகே. திமுகவுடைய நீங்க DNA. போற போக்குல பல குற்றச்சாட்டுகளை நீங்க அள்ளி தெளிக்கிறீங்க சார். நீங்க இது வந்து தவறான ஒரு விஷயம். ஒரு பெரிய கட்சி மேலே இப்போ இது மாதிரி வந்து குற்றச்சாட்டுகள் நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல. கண்டிப்பா நம்ம பேசுவோம் சார். இப்போ உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க சார். விஜய் அவர்கள் உதயகுமார் அவர்கள் அழைத்திருக்கார். டிடிவி அவர்கள் சொல்றாரு அதாவது இவர்கள் விஜய் தலைமையிலே கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்றாரு. எந்த கட்சிகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் உங்களுடைய கருத்து? அதாவது இங்கே இந்த நிகழ்வுகளை பங்கேற்றிருக்கிற அண்ணன் நந்தகுமார் அவர்களுக்கும் ஐயா கோவிந்தராஜன், அன்பு தம்பி லோகேஷ், என்னுடைய வருகை தந்திருக்கிற வழக்கறிஞர் கார்த்தி, என் மகனுக்கு இன்றைக்கு பிறந்த நாள், உங்களுடைய சார்பில் வாழ்த்துக்கள் சார். பெரிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசன் அவர் பெயர். நன்றி. அதாவது என்னன்னா, நம்ம வந்து விஜய் அவர்கள் எங்கே போவார் எங்கே வருவார், இந்த 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 படமெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏற்கனவே அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் எங்கே போவார் எங்கே போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தார். அதன் பிறகு அந்த விமர்சனத்தாலேயே அவங்க கூப்பிட்டு கூட அவங்களால போக முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. விஜய் அவர்கள் திமுகவுக்கு வருவதற்கு கூட சாத்தியம் உண்டு. நெருக்கடிகள் சூழ்ந்த போது கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். அதாவது நெருக்கடிகள் வரும்போது தான் அதுக்கான என்னன்னு சொல்லி வரும். அதாவது உதயகுமார் அவர்களும் இப்போ குறிக்கிற வேண்டாம் ப்ளீஸ். முதல் சுற்று உதயகுமார் அவர்கள் வந்து திமுக வந்து நீங்கள் வந்து அதிமுக கூட்டணியில் வரலைனாக்கா திமுக உங்களை வந்து இல்லாமல் அழிச்சிடும் அப்படின்னு சொன்னார். சரி, ரைட்டு, அப்படி சொன்னது அப்படி இருக்கட்டும். அதிமுக அதுக்கு சான்று. அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சி தலைவராக உருவாக்கிவிட்டு அதில் இருந்து எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அதிமுக வர வைத்து அதில் பிளவுபடுத்தி எல்லாரும் சுக்குநூறாக. விஜயகாந்த் அவர்கள் வருகையை திமுகவும் மிக ஆவலாக எதிர்பார்த்தது. அவர் காலத்தில் பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்ற டயலாக்லாம் வந்து சொல்லியிருந்தார். அதுதான் சொல்கிறேன். அதுபோல் அதிமுக தேமுதிகவை உடைத்து சுக்குநூறாய் ஆக்கியது, கூட வைத்து கொண்டே ஆக்கியது, பிஜேபி அரசியலை கையில் எடுத்தது அதிமுக தான். அதே உதயகுமார் சட்டமன்றத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போது அந்த மாதிரி உடைப்பட்ட கட்சியை உடைத்து சிதறி இன்னைக்கு தேமுதிகவே இல்லாதாக்கினார். ஐயா கூட சொன்னாங்க, இங்கே வந்து மக்கள் நல கூட்டணி வரும்போது அவங்களுடைய அந்த கூட்டணியினால் வாக்குகள் சரிந்து விட்டது. இது என்னங்க லாஜிக்? இது உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க ஓட்டு போடுறதுக்கு நாங்களா சார் பொறுப்பு? இப்போ இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க விஜய்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தானே ஓட்டு போடணும், நாங்கள் போட மாட்டோம் கண்டிப்பாக. அவங்க போனதுக்கு யார் தப்பு, யார் ஓட்டுடைய சரிவு? உங்களுடைய அரசியல் யுக்தி வந்து சரியில்லை என்று புரிந்து கொண்டார்கள். அதாவது அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படத்தில் பார்க்கும்போது நிறைய வசனங்கள் பேசினார், நிறைய கூட்டத்தை கூட்டினார். நடைமுறை அரசிக்குள்ளே வரும்போது அவருடைய நடைமுறை பாவனைகள் எல்லாம் மாறிவிட்டது. அறிக்கை விடுவதில்லை, பத்திரிகையாளர்கள் அதுக்குள்ளே போனால் அது வேறு மாதிரியாக போகும். அது வேணாம், பாவம் அவர் இல்லை அந்த நேரம். அவரை பற்றி சொல்ல நல்ல மனிதர் அவர், அதை பற்றி வேணாம். விஜய் அவர்கள் நடந்திருக்கிற பிரச்சனைக்கு அவர் பெரிய தலைவர், இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வரப்போகிறேன்னு சொல்லிட்டார். முதலமைச்சராக வரக்கூடியவர் மக்களை பற்றி என்றைக்காவது தினந்தோறும் ஒரு அறிக்கை வரணும். இப்போ உதயகுமார் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி வரணும் அப்படின்னும் போது பத்திரிகையாளர் அவர் சந்திக்கணும், பத்திரிக்கை செய்தி சொல்லணும். அவங்க ஏதோ சொல்கிறாங்க, நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் ஒரு விதமான அரசியல் நடத்துறதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு தினந்தோறும் விஜய் அறிக்கைன்னு வரணும். அப்படி வருதுங்களா? பத்திரிகையாளரும் பார்க்க முடியல, தொண்டனும் பார்க்க முடியல, மாவட்ட செயலாளரும் பார்க்க முடியல, பொதுச் செயலாளரும் பார்க்க முடியல. அப்போ யார் தான் பார்க்கணும்? செயலாளரையும் பார்க்க முடியல, பொதுச் செயலாளரும் பார்க்க முடியல. அப்போ யார் தான் பார்க்கணும்? அப்போ எப்படி இந்த மக்கள்கிட்ட இந்த அரசியல் போகும் என்ற ஒரு செய்தி இருக்குது இப்போ இங்கே. அப்போது மக்களையே சந்திக்காமல் நேரடியாக வந்து முதலமைச்சராக உட்காருவேன்னு சொன்னால் எதை நம்பி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? சார் நீங்கள் முதலமைச்சராக வாங்க, நாங்கள் வரவேற்கிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க மக்களுக்கு? இப்போ என்னுடைய ஓட்டு கூட உங்களுக்கு போகணுன்னு வரணும் சார். நீங்கள் சொல்கிற விஷயத்தில் பரவாயில்ல, நல்ல லாஜிக் சொல்கிறாரு, நல்ல அரசியல் சொல்கிறாரு, நல்ல கருத்து சொல்கிறாரு, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பொழுது இவங்க 75 ஆண்டு காலம் மாறி அதிமுகவும் திமுகவும் இந்த நாட்டை குழி தோண்டி பதிச்சிட்டாங்க. அப்போ விஜய் சொல்கிற மாதிரி இதுவரைக்கும் ஒரு அரசியல் கூட சொல்லலை யாரும். பரவாயில்லை, நம்ம போட்டுடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல. அந்த அரசியல் நீங்கள் என்னைக்கு சொல்ல போகிறீங்க? பிச்சுக்குன்னு ஓடுறீங்க, எங்கே நிற்கிறீங்கன்னே தெரிய மாட்டேது உங்களுக்கு. நீங்கள் தான் ஓடுறீங்கன்னு பார்த்தா திரும்பி பார்த்தா யாரையுமே காணா. இப்போ வடிவேல் காமெடியில் வரும், அப்படியே பேசிக்கினே இருப்பார், அப்படி இப்படி சொல்லிட்டு யார் அது வண்டு முருகன், ஐயோ இது இருப்பா கையை பிடிப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த நகைச்சுவை காட்சி தான் கண்ணுக்கு வருது. அப்போது இதை வந்து நம்ம அவர் தனிப்பட்ட முறையில் கொச்சைப்படுத்தணும், அவரை வந்து இது பண்ணணும் அப்படி எண்ணம் கிடையாது. நீங்கள் அப்படி நடந்துக்கின்னு இருக்கிறீங்க சார், நீங்கள் அப்படி நடந்துக்கின்னு இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் மக்கள் பிரீதி, மக்களுக்காக தலைவனாக வரணும்னு விரும்புகிறீங்க. மக்களுடைய நாடிட்டு நடம்புகளை அந்த துடிப்புகளை பிடிச்சு பார்த்து ஃபிங்கரில் வச்சுக்கின்னு இருக்கிறீங்க நீங்கள். இப்போ தம்பி சொல்கிறாருல்ல, ஒரு கருத்தெல்லாம் சொல்கிறாருல்ல, அவருடைய சொந்த கருத்து தான் அது, விஜய் சொல்லி கொடுத்தது கிடையாது. லோகேஷ் சொன்னது லோகேஷ் கருத்து, அது விஜய் சொன்ன கருத்து கிடையாது. பகலொன்று பேசுறது எங்கள் தலைவர் உருவாக்கிய அரசியலில் துளிர்விட்டது.
இது என் தலைவருடைய வாய்ஸ், என் குரல், அவருடைய அரசியல் பார்வை என்னை புரிதல் கொண்டு வந்திருக்கிறது. நான் எந்த விவாதத்துக்கு போனாலும் நான் வந்து பேசுவேன். எந்த துரும்பிச்சிட்டே என்கிட்ட வேணாம், நான் பேச முடியும். அவ்வளோ அரசியலை நான் உள்வாங்கி வைத்திருக்கிறேன். அப்போது அதே போன்று இப்போ விஜய் அவர்களுக்கு அவருடைய தொண்டர்களுக்கு எந்த அரசியல் சொல்லி வைத்திருக்கிறார்? திமுக எதிரி, எதனால் எதிரி? பாஜகவை எதிர்க்கிறேன், எதனால் எதிர்க்கிறீர்கள்? எப்படி நான் ஆட்சி அமைக்கப் போகிறேன் சொல்லுங்கள். இப்போ எதுவுமே சொல்லாமல் நான் வந்து எனக்கு ஒரு கொள்கை இருக்குது, எங்கள் தலைவர் சொல்லு, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, சாதி என்ற வளையத்துக்குள்ளே சிக்கிக்கொள்ளக்கூடாது, அப்படி முரணாக யாரெல்லாம் தாக்கினால் அதை கடந்து போங்க அப்படின்னு ஒரு அரசியல் சொல்லி தந்திருக்கிறார். இந்து மதத்தை வேறொருப்போம், இந்து மதத்தை இல்லாமல் செய்ய வேண்டும், இந்து மத கோட்பாடுகளை மழுங்கடிக்க செய்யணும். அப்போ அந்த இந்துத்துவத்தை மழுங்கடிக்க செய்யலைன்னா நான் ஒரு அரசியல் சொல்லணும்ல, அந்த அரசியலை நான் தெளிவுபடுத்துகிறேன். உன்னை தொடாதன்னு சொல்கிறான், தொட்டா தீட்டுங்கிறான், கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்றான், இந்த தெருவுக்குள்ளே போகக்கூடாதுன்றான், குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாதுன்றான், நீ வந்து நல்ல உடவுடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறான். இதெல்லாம் ஆதிக்க மனநிலை இருக்கிறது. அந்த ஆதிக்க மனநிலையில் இருக்கக்கூடியவர்களை இல்லை நீங்களும் நானும் ஒன்றுதான், இந்த ஆடை நிழையக்கூடியவன் யார் என்று தெரியாது, தானியங்களை கொடுக்கின்றவன் யார் என்று தெரியாது, இந்த மிதிவண்டியை தயார் செய்தவன் யார் என்று தெரியாது, பெட்ரோல் எடுத்து வந்து யார் கொடுத்தான்னு தெரியல. இப்போது சமநிலைக்கு புரிதலுக்கு உருவாக்குறோம். அப்போ புரிதலை நாங்கள் சொல்கிறது எதில் இருக்கிறவங்களுக்கு புரியுதில்ல. அதை மாதிரி விஜய் சார் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, திமுகவை எதிர்க்கிறேன்னா நாங்கள் தான் சொல்லுவேன், உன்னை எதிர்க்கிறேன். எதுக்கு எதிர்க்கிறேன்? என்னதுக்கு எதிர்க்கிறேன்? இல்ல அவர் தான் நிறைய கொள்கை தலைவர்கள் நிறைய பேர் சார், சொல்லியிருக்காரு. கொள்கை தலைவர் சார், உங்க கொள்கைனா சார், சார் நான் உங்க கொள்கைனா சார், நான் சொல்லட்டுங்களா? உங்க கொள்கை சொல்லுங்க சார். அதாவது நான் லோகேஷ் கொள்கை கேட்கல, இல்லைங்க, நான் வந்து எங்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கு சார், எங்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கு. ஓகே, திமுகவுக்கு ஒரு புத்தகம் இருக்கு, அண்ணா திமுகவுக்கு ஒரு புத்தகம் இருக்கு, காங்கிரஸ்க்கு ஒரு புத்தகம் இருக்கு. புத்தகத்துல எல்லா பக்கமும் உங்களுக்கு ஞாபகம் சார் இல்ல சார், அதாவது நீங்க சொன்னீங்கல்ல இது கொள்கை, பாஜக எதிர்ப்பது கொள்கைன்னு, கொள்கைன்னு சொல்லிட்டு பாஜக எதிர்க்க கொள்கை கிடையாது, அதுக்கு வரையறை, அதுக்கு என்ன வரைபெடுத்துக்கிறீங்க அதை சொல்லுங்க சார் நாட்டு மக்களுக்கு. நானும் ஏற்றுக்கிறேன்னு சொல்றேன். நான் தான் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாளே அந்த புத்தகத்தை வெளியிட்டீங்களா சார்? முதல் அன்னைக்கே சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை சொல்லிக்கிறேன் சார். சொன்னீங்களே சார், ஆமா சார், 8 பக்கம் புத்தகம் வச்சுக்கிறேன் சார் முதல் நாளுக்கே சார். அதுதான் உங்களோட ஃபைனல் கொள்கை. இதுக்கு அப்புறம் கொள்கை எதுவுமே வளர்ச்சி இல்லையே எங்களுக்கு பரிணாம வளர்ச்சி பாருங்க. கொள்கை எங்க கால முழுக்க அதே 8 பக்கத்துல நிக்குதா இன்னும்? இல்ல இல்ல இருங்க வரேன், நான் சொல்றது கேளுங்க. எங்களுக்கு எங்க நட்சத்திரம் 5 முனை கொண்டது. 5 முனை கொண்டதுக்கு 5 கொள்கை முழக்கங்கள் வைக்கிறது. பெண்ணடிமைத்தனத்தை ஒழிப்போம், வல்லரசு இது எதிர்ப்போம், சாதியத்தை எதிர்ப்போம், மதத்தை எதிர்ப்போம் சொல்லிட்டு 5 இது காலம் முழுக்க இருக்கும். இதுல இருந்து நீங்க விரிவுபடுத்தி என்ன வேணாலும் கட்டுரை எழுதிக்கலாம். சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை சொல்லிட்டேன், உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அது போய்கிட்டே இருக்கும், காலத்துக்கு போயிட்டே இருக்கும், மனிதன் இருக்கும் வரையில் போய்கிட்டே. நீங்க பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, அதுக்கான விளக்கத்தை வந்து கேட்கலாம். அதாவது எதிர்க்கலாம், திமுகவை எதிர்க்கணும், பிஜேபி எதிர்க்கணும்னு மட்டும் சொல்றீங்க. பொதுவா எப்படி எந்த அடிப்படையில் எதிர்க்கணும் அப்படின்றத நீங்க வரையறுத்திருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வைக்கலாம். அது ஏற்கனவே ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போது, மேடையில் பேசும்போதும் சரி, அந்த ஈவன் கட்சியோட கோவிந்தராஜன் சார் வரேன் சார், நான் வரேன், கட்சியோட பாடல்லையும் சரி அதில் சொல்லியிருக்கேன். இவங்க கவனிக்கலை. ஏன் முதல் மாநாட்டு விக்கிரவாணி மாநாட்டிலையும் அது சொல்லியிருக்கு. எங்களுக்கும் டிஎம்கேக்கும் கொள்கையில் பெரிய முரண் இருக்கான்னு கேட்டால் கிடையாது, கொள்கையில் முரண் கிடையாது. ஆனால் அவங்க செயல்பாட்டில் முரண் இருக்குது. இன்றைக்கி அவங்க பண்ணுற ஊழலும் அந்த குடும்ப ஆட்சியிலும் எங்களுக்கு முரண் இருக்குது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம் அவங்க அரசியல் எதிரின்றோம். எங்கள் அரசியலும் அவங்க அரசியலும் வெவ்வேறு கிடையாது, ஒரே மண்ணில் சார்ந்த அரசியல் தான். ஆனால் அவங்க போகிற பாதை தப்பாக இருக்குது, மன்னராட்சி அப்படின்றத வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. பிஜேபி ஆன் த அதர் ஹேண்ட் எங்களோட கொள்கை எதிரி. எங்கள் கொள்கை அவங்க கொள்கையும் வெவ்வேறுன்றது தான் பாயிண்ட். அவங்க வந்து மதத்தை கொண்டு வராங்க, அது இங்கே வேண்டாம். எங்கள் பாட்டிலையும் போட்டிருக்கு, ஜாதின்ற சாக்கடை இங்கே வந்து ஆறா போயிட்டுருக்கு, இதில் மதவாதம் வேற வந்து திணிக்கிறாங்க அப்படின்றது அந்த நீங்கள் அந்த பாட்டெலாம் பார்த்துருப்பீங்க. இது நடந்துட்டுருக்கு. இப்போ அண்ணன் சொல்கிறாரு எங்களுக்கு வந்து ஜாதி ஒழிப்பு அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம்னு சொல்லும்போது, இன்னைக்கு நான் இதை ஓப்பனாக கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அம்பேத்கர் வந்து அனைவருக்குமான தலைவர்ன்றது எனக்கு வந்து ஐயப்பாடு கிடையாது. கரெக்ட். இன்னைக்கு வரைக்கும் ஒரு தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லப்படியவங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறார் திருமான அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுலேயும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆதிக்க ஜாதியில் பிறந்த ஒருத்தவங்க ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு போய் குரல் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு இருக்கு. இங்க 2 பக்கமும் தானே இருக்கணும். நான் பேசுறேன், இன்னும் நிறைய இருக்கு. நீங்க சொன்னதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. ஒரே நிமிஷம், ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, உதயகுமார், ஆர்பி உதயகுமார் அவர்கள், அதிமுகவின் ஆர்பி உதயகுமார் அவர்கள்
விஜய் அவர்களை, அதாவது தாவேகாவை தங்கள் கூட்டணிக்கு அழைத்திருக்கிறார். அதேபோன்று டிடி அவர்களும் 4 முனை போட்டி என்று தெரிவித்திருக்கிறார். அதையொட்டி இன்று விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து விவாதிக்கலாம். லோகேஷ், அவங்க சார் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்கள். அதாவது என்னன்னா, இவங்க சமுதாயத்தில் வெவ்வேறு பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்தாலுமே ஒரு சாராருக்கு மட்டும்தான் இவங்க வந்து ஆதரவாக இருப்பாங்கன்ற ஒரு பார்வை இவங்க மேலே மறுபடியும் சமுதாயத்தில் இருக்குது. அதுக்கு காரணம் இவங்க கூட்டணியில் இருக்கிற டிஎம்கே கூட இருக்கலாம், அது அவங்களுக்கு தான் தெரியும். இல்லை, இப்போ பாயிண்ட் என்னென்னா வந்து பிஜேபி வளர்ந்துருச்சு, ஃபஸ்ட்டு காலே வைக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போது வளர்ந்துச்சுன்றது அவங்களுக்கு தெரியாமே அவங்களுக்கு வந்துருச்சு. எப்படி வந்தது? இவங்க கடந்த 4 வருஷமாக யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அவங்களோட யார் கூட்டணியில் இருக்கிறாங்க? இன்றைக்கி ஒவ்வொரு கோயில், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சார் எந்த கோயிலில் இருந்தாலும் கோயிலுக்கு பூஜை நடக்கும், அவ்வளோதான். இன்றைக்கி எந்த கோயில் போய் பாருங்கள், ஒரு ஆர்எஸ்எஸ் கொடி பறக்குது. நம்மள அறியாமே நமக்குள்ளே அவங்க ஊடுருவி என்னென்னமோ நடந்துட்டுருக்கு, அதை நம்ம கவனிக்க மறந்துடும். இப்போ அவங்க கொடி பறக்கிறதுனால ஆபத்தான்னு கேட்டால் ஆபத்து இருக்குது, அதை உணர மறக்கணும். அது நாளைக்கு இன்றைக்கி ஜாதி பிரச்சனை, இன்றைக்கி 2K கிட்ஸ்லாம் வந்து ஜாதி பெருமை பேசுகிறாங்க. நடுவில் இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் வந்து அதை மறந்துட்டு வாழ்ந்து இந்த காலம் போய் இன்றைக்கி மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தட் இஸ் மோர் டேஞ்சரஸ். அது எங்கே போய் விடன்னு தெரியாது அந்த விஷயம். அதே மாதிரி இவர் நந்தகுமார் சார் சொன்ன மாதிரி புலி வருதுன்னு இன்னமும் அதே கதை சொல்கிறாங்க. புலி வருது இல்லை நீங்கள் 2019 அதே கதையை சொல்லி தான் இந்த விக்ட்ரியில் இருக்கிறீங்க. டிஎம்கே அதுவும் ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது எப்படி இங்கே பிஜேபி அவ்வளோ வளர்ந்தது? அந்த கேள்விக்கு யாருக்கா பதில் இருக்கா? அதுக்கு முன்னாடி கூட அவ்வளோ வளர்ச்சி இல்லை. அதுக்கு அவங்க மாநில தலைவர் மாற்றினாங்க, அந்த கதையெல்லாம் இருக்கும். ஆனால் வளர்ந்தது இல்லை. இங்கே வளர விட்டது யார்? காலே உணவு விட மாட்டேன்னு சொன்னவங்க இன்றைக்கி டபுள் டிஜிட் பர்சன்டேஜ் வச்சுருக்கிறது யார் காரணம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி எல்லாரோட பேச்சுலையும் நான் வந்து காமனாக ஒரு விஷயம் கவனிக்கிறேன். அது அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், இல்லை ஏன் பிஜேபியாக கூட இருக்கட்டும், அந்த புரிதல் கிடையாது இவங்களுக்கு. இவங்ககிட்ட சிஸ்டம் கிடையாது, இவங்ககிட்ட இது கிடையாது, யாருமே காணும், எல்லோரும் ஓடிட்டாங்கன்னு. நீங்கள் அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் காலை அன்றைக்கி அந்த 28ஆம் தேதி காலை நியூஸ் பேப்பரில் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் கட்சி துண்டு போட்டவன ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த இது போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது அப்படின்னு இருக்குது. அப்போ ஓடிட்டானா என்ன அர்த்தம்? பொதுச் செயலாளர் காணும். இல்லை 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 அதே மாதிரி வந்து அது வந்து உத்தராகண்ட் போயிட்டாரு. அவங்க திருப்பி உள்ள வரத்துக்கு இங்க 144 போடப்பட்டிருக்குன்னு சொன்னது காவல்துறை. அதுக்கான விளக்கத்தை ஆதவ் கொடுத்திருக்காரு அப்படின்னு காவல்துறையால சொல்லப்பட்டிருக்கு. காவல்துறை என்ன கெபாசிட்டி இருக்குன்னு நமக்கு தெரியும். நீங்க உங்களுக்கும் தெரியும். இங்க எதுக்கு இப்ப காவல்துறைக்கு 144 போட்டா காவல்துறைக்கு எல்லாருக்கும் தான் அது ஒரு தனிப்பட்ட அவர்கள் கூட சொல்லியிருக்காரு வந்து இது மாதிரி கட்சி இது மாதிரி எல்லாரும் வந்து போகிறது சரியான ஒரு. எங்க பசங்க என்ன சொன்னாங்கன்னா சார், அண்ணா நீங்க யாரும் உள்ள வராதீங்க, இது எங்க கிட்ட சொன்னது, அண்ணா எங்க யாரும் உள்ள வர முடியாதுன்னா இவர் செந்தில் பாலாஜி டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா 500 பேர் கரைவெட்டியோட உள்ள வந்திருக்காங்கன்னா இனிமேல் அவங்க கண்ட்ரோல் தானே, இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. எங்க கட்சி பசங்க, அதாவது நான் சொல்றது தாவேகா இல்ல, தாயிகா கட்சி பசங்க அதே ஹாஸ்பிட்டல் வெளியே இருந்தது. அவங்க சொன்ன கருத்து என்னன்னா, துண்டு போட்ட ஒருத்தனை கூட விடல, தொத்தி அடிச்சாங்க அப்படின்னு சொன்னப்பட்ட கருத்து. இதுல எங்களுக்கு சிஸ்டம் இல்லைன்னு சொல்றது, நாங்க வந்து அமைதியை தேர்ந்தெடுத்திருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த இத்தனை பேர் இறந்ததுலயே அரசியல் பண்ணது எங்களுக்கு விருப்பம் இல்லை. அரசியல் பண்ணாதீங்க முதலமைச்சர் சொல்லிட்டு அவரே வந்து சட்டசபையில் அரசியல் பண்றாரு இல்லையா, அந்த மாதிரி ஈனமா எங்களுக்கு வரல, அரசியல் பண்றதுக்கு வரல. நாங்க வந்து நியூ ஏஜ் பாலிடிக்ஸ்குள்ள வரும். நாங்க வந்து ஒரு இழப்பு நடந்திருக்கு, அந்த இழப்புல நாங்க அமைதி காக்கணும். எங்களால யாருக்கும் நாங்க சொல்லக்கூடிய எந்த கருத்துமே யாரையும் எதிராக போயிடக்கூடாதுன்னு நாங்க கான்சியஸா இருக்கிறோம். கண்டிப்பா முதிர்ச்சியா இருக்கிறவங்க அரசியல் ஒரு நாகரிகமான அரசியல் நோக்கி நாங்க பயணப்படுறோம். அமைதியாக நாகரிகமான அரசியலாங்க. எத்தனை ஊடகங்கள் இருக்குங்க, யூடியூப்ல உட்காந்துங்கன்னு இல்லாதெல்லாம் பேசுறான், சாதி வெறியை பேசுறான், வீட்டை கொளுத்துன்றான், வெட்டுன்றான், குத்துங்கிறான். நீங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு பிரஸ் மீட் கொடுங்க, பத்திரிகையாளர் கூப்பிட்டு பேசுங்க, யார் வேணாம்னு சொன்னா. தம்பி லோகேஷ் சொன்னது நானும் ஒத்துக்கிறேன். நான் வந்து அந்த வீடியோ பார்த்தேன். ஒரே ஒரு பையன் அந்த கரை அவங்களோட துண்டு போட்டுட்டு இருக்கான். அடுத்து ஹாஸ்பிட்டலில் பெட்ல இருந்து போற வரைக்கும் அந்த பையன் இருந்தால் அதையும் நான் பார்த்துருக்கேன். அதை நான் ஒத்துக்கிறேன். யாரோ ஒரு பையன் லோக்கலில் இருக்க பையன் ஆர்வத்தோட வந்திருப்பான், அதை நான் தப்புன்னு இல்லை சொல்ல. ஆனால் நீங்கள் சொல்றீங்க கோடி பேர் இருக்கான்றீங்க, அங்கே கிட்டத்தட்ட உங்கள் சைடில் 27,000 பேர் வந்தான்றீங்க, இல்லை உங்களுக்கு நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 45 பேர் இருந்தான்றீங்க, எங்கே போனீங்க? ஸோ அதை விட்டுருங்க, அந்த விஷயத்தை விட்டுருங்க. இன்னொன்று வந்து ஒரு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து டிஎம்கே மேலே தான் பழி சொல்கிறாரு. அதாவது இப்போ ஒன்றே நான் வந்து சொல்கிறேன், இப்போது அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மையார் இங்கே ஆட்சியில் இருந்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒன்று உங்கள் நிர்வாகிகள் அவ்வளோ பேரும் உள்ளே போட்டிருப்பாங்க, இன்க்ளூடிங் விஜயம் போட்டிருப்பாங்க. இருங்க நான் சொல்ல வரேன். ஒன்று அப்படி பண்ணியிருப்பாங்க. இதே பிஜேபியும் கூட சேர்ந்துருந்துன்னா ஒரு பணத்தை எடுத்துன்னு போக மாட்டாங்க, ரோட்டில் போட்டு மறியல் பண்ணி விஜய் வந்து இங்கே மன்னிப்பு கேட்கன்னு சொல்லியிருப்பாங்க.
அதெல்லாம் பண்ணாம மத்த அரசு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை ஒருபடி மேல போச்சு, ஒருபடி மேல போனா இந்த மாதிரியான அதுக்காக தான் நான் இது வரைக்கும் சொல்ல இல்ல சார். ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் மக்கள் அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு கூட்டம் ஒரு சதுர மீட்டருக்கு இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா வந்து அந்த கூட்டத்தை ரத்து பண்ணிருப்பாங்க அப்படின்னு சார். முதல்ல இவ பேசியிருப்பாரா சார் விஜய்? அதுதான் சொல்ல வரேன். விஜய் அப்ப பேசியிருப்பாரா? 40 பேர் இந்த மாநாடு போட்டுப்பாரா? இல்ல சார், நான் கேட்ட கேள்வி பத்தி பேசிருக்கோம். அரசு இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? கொரோனால எப்படி கை கட்டினார்? நான் அதான் சார் கேக்குறேன் சார். ஒரே நிமிஷம். இப்போ அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா இந்த மாதிரியான கூட்டம் இவ்வளவு கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சோன்னா விஜய் அவர்கள் 800 மீட்டர் தாண்டி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அவர் வந்திருந்தாருன்னா அவர் அன்னைக்கு அரசு கூட்டு போயிருப்பாங்க. அன்னைக்கு அரசாங்கம் தடுக்க தவறிட்டாங்க சார். தடுக்க தவறல. இப்போ வந்தாச்சு. வந்த உடனே பாத்தீங்கன்னா எப்பவுமே சொல்லுவாங்க அது வந்து ஸ்டமக் பெல்லி அப்படின்வாங்க, இல்ல வெல் ஆஃப் தி கிரவுட் அப்படின்வாங்க. இப்ப வெல் ஆஃப் த கிரவுட் தான் வந்து போலீஸோட கன்சர்ன். வெல் ஆஃப் த கிரவுடுக்குள்ள போகாதீங்க, 50 மீட்டர் பின்னாடி நிறுத்திக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க வந்து இப்படி கிரவுட் இப்படி இருக்கு. இப்ப இந்த பஸ்ங்கிறது யம வாகன எருமகடா மாதிரி உள்ள போகுது. நீங்க யோசிச்சு பாருங்க சார். மக்கள் பஸ் இவ்வளோ, அந்த பஸ்ஸுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இவங்க பவுன்சர்ஸ், அதுக்கு மேல போலீஸ், இவ்வளவு பேர் விளக்குனாங்கன்னா எங்க சார் இருங்க சார். நீங்க பேசும்போது நான் அமைதியா இல்ல. நான் பேசும்போது கவனிங்க. அதாவது இவ்வளவு உள்ள போச்சுன்னா பித்திக்கு ஓடும் ஜனங்க. எங்க ஓடுவான்? அவன் கூரைய பிச்சுன்னு ஓடுறான், தகரத்தை பிச்சுன்னு ஓடுறான். இதுக்கு தான் போலீஸ் வந்து 50 அடி நின்னுங்க. நீங்க முன்னாடி நின்னா கிரௌட் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கும். நீங்க இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு போங்க, யாருக்கும் பிரச்சனை இல்லன்னு. அதாவது ஒண்ணே சொல்லுங்க, ஒரே நிமிஷம் இருங்க. எந்த ஒரு தலைவரா இருந்தாலும் அந்த தலைவர் அந்த கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்தி முதல்ல வந்து போலீஸ் சொல்லுவாங்க, ஐயா இங்க இவ்வளவு கிரௌட் இருக்கு, நீங்க இப்படி வராதீங்க, இப்படி போங்கன்னு. அடுத்தது அவங்க கட்சி நிர்வாகி யாரு, மாவட்ட செயலர், அங்க பொறுப்பு யாரு கொடுத்துறாங்களோ அவங்க கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி இருக்காம எப்படி பண்ணலான்னு. அவன் லோக்கல் லெவல் தெரிஞ்சவன், ரூட் தெரிஞ்சவன், அவன் சொல்லுவான் ஐயா இப்படி வேணா இப்படி போலான்னு. இதுதான் சார் கட்சி, இதுதான் சார். பரந்தூருக்கு அவர் போகும்போது ஸ்டாப் பண்ணீங்க இல்லையா சார்? பரந்தூருக்கு போகும்போது ஸ்டாப் பண்ணீங்க, மக்களை பார்க்க கூடாது, வெளியில இருந்தே பார்த்துட்டு போங்கன்னு சொன்னீங்க. அது மாதிரி ஆனா இன்னைக்கு அது மாதிரி நீங்க கண்டிப்பா தடுத்து இருந்திருக்கலாம். மக்கள் அங்க பரந்தூர் போன விஷயம் வேற. அது வந்து நீங்க மக்கள் துயரம் கேட்கறது போறீங்க, இங்க வந்து பரப்புரை பண்ண போறீங்க. இடத்துக்கு எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போனது காவல்துறை. ஆமாங்க, காவல்துறை நன்றி சொல்றாரு. அவர்தான் காவல்துறை நன்றி சொல்றாரு. அங்க மட்டும் ஏன் கூட்டு போனீங்கன்றத அவர் சொன்னாரு. ஏன் சொல்லணும்? ஏங்க உங்ககிட்ட சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களே? ஒரு தடவை சொல்லி இருந்தா ஏங்க பெரம்பலூருக்கு, அதாவது பெரம்பலூர்ல அதாவது ஒண்ணே போறோங்க இல்ல. நீங்க அதாவது கேட்டாரு தலைவர், அங்க அவ்வளவு கூட்டம் இருக்கு, இங்க நின்னு பேசலாம். நீங்க அதுக்கு பர்மிஷன் கொடுக்காத யாரு? எஸ்கார்ட் பண்ணி நாங்க கூட்டி போறோம்னு சொன்னது யாரு? அது ராங் ரூட்ல கூட்டி போறது யாரு? இவ்வளவு கேள்வி இருக்கு. ராங் ரூட்ல யார் போனது? காவல்துறை தான் கூட்டி போச்சு. எஸ்கார்ட் பண்ணி யார் கூட்டி போனது? எப்படி கூட்டி போறது? காவல்துறை தான் எஸ்கார்ட் பண்ணி. இருங்க, ராங் ரூட் எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு முதல்ல ரூட் போட்டு கொடுத்து நீங்க அப்ரூவ் பண்ண அந்த ரூட் போட்டு காவல்துறை கூட்டி பேசவே இல்லை. அவர்ட்ட நான் ஒரு கருத்து கேட்டுட்டு நான் வரேன். சார் கோவிந்தராஜன் சார், அதாவது நீங்க ஏற்கனவே நான் முதல் சுற்றுல கேட்ட மாதிரி தான் இப்போ இந்த கூட்டணிகள், திமுக இருக்கிற கூட்டணி ஏதாவது வந்து இந்த கூட்டணியில் சேரும்ன்ற ஒரு ஐடியாவில் தான் உதயகுமார் சொல்கிறாரா? அதாவது திமுகவுக்கு ஆட்சி அமைய வேண்டாம் என்று நினைப்பவர்கள் இங்கு வரணும்னு சொன்னது எதை மனசில் வச்சு அவர் சொல்கிறாரு? அதாவது அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நண்பர் பகலவன் அவருக்கு சில பதில் நான் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். அதாவது அவர் சொன்னார் அவங்க கட்சி சாதி ஒழிப்புக்கோசம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு, மேல்பாடியில இன்றைக்கு வரைக்கும் அந்த மேல்பாடி கோவிலுக்கு என்ன பண்ணாங்க அவங்க கட்சி? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, வேங்கை வயலுக்கு, அது வேங்கை வயல் வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 இப்ப கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இடத்துல மலத்தை கலந்து இது பண்ணிருந்தாங்க, அதுக்கு என்ன பண்ணாங்க அவங்க கட்சி? 2வது கேள்வி. 3வது கேள்வி, ஜாதி ஆணவ கொலை எவ்வளவு நடந்துட்டு இருக்குது, அதுக்கு சட்டசபையில முதல்வர் ஒரு குழுவை போட்டிருந்தாங்க, அதுக்கு சட்டமா கொண்டு வரணும்னு சொல்லி இது பண்ணாங்க. இந்த சட்டமன்ற தொடர்ல பேசியிருக்காங்க சார். அல்ல குழு தான் போட்டிருக்காங்க, குழு தான், சட்டம் அமைக்கல, அதுக்கு ஒரு குழு தான் போட்டிருக்காங்க. ஏன் இந்து அறநிலைத்துறைக்கு அந்த இதுக்கோசம் ஒரு சட்டத்தை போடுறவங்க ஏன் ஜாதி கொலைக்கு ஏன் சட்டத்தை போட இவங்க தயங்குறாங்க? ஒரு குழு ஏன் ஏற்கனவே போட்டிருந்த அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரோடைய குழுல பல்வேறு பரிந்துரைகள் எல்லாம் பண்ணாங்களே, என்ன பண்ணிருந்தாங்க அந்த குழு எல்லாம்? ஒண்ணுமே பண்ணல. சோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வாய் ஜாலம், வாய் வித்தை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை நான் கேள்வியா வைக்கிறேன். அடுத்து நீங்க கேட்கிற கேள்விக்கு வர நான் வந்து இப்ப
திமுகவை, அதாவது இந்த ஓட்டு, இது அரசியல் என்பது எல்லாமே வாக்குகள் அரசியல் தான் எங்க பார்த்தாலும். திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒரே இதுக்கு வரணும். இப்ப விஜய் தனித்து நின்றார்னா அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் இதுவாகிறதுனால திமுகவுக்கு தான் இது வந்து ஒரு ஜெயிப்பதற்கு ஒருவேளை திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு அந்த தமிழ்நாட்டையே ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்றதான் சொல்லியிருக்காரு. விஜய் ஆண்டவனால், ஏன்னா விஜயோடைய அவருடைய கோட்பாடு என்ன, திமுகவை வீழ்த்த வேண்டும். அவரு தமிழ்நாட்டுல திமுகவை வீழ்த்தினாத்தான் அவர் வந்து இண்டிபெண்டா நிக்க முடியும். அவர் வந்து இப்ப வந்து இண்டிபெண்டா நின்றார்னா கண்டிப்பா திமுகவை வீழ்த்த முடியாது. இதுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒன்று, விஜய் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து ஒரு சிறந்த ஒரு அரசியல் அனுபவம் உள்ள ஒரு ஆலோசகரை, எப்படி பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தேமுதிக இருந்தார், அதே போல ஒரு நல்ல ஒரு அரசியல் ஆலோசகரை தன்னிடம் வைத்துக் கொண்டு இந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் எல்லாம் புறம் தள்ளி விட்டு இல்ல இப்ப டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. இப்ப எடப்பாடியார் அவர்கள் வந்து இப்ப விஜய தலைமை ஏற்று போறதுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுது அப்படின்னு சொல்றாரு. விஜய் தலைமையெல்லாம் கண்டிப்பா ஏற்றுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு தவாக தொண்டர்களே எடப்பாடியார் தான் இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஆபத்தான இக்கட்டான சூழ்நிலையில எடப்பாடியார் தான் அவர் வந்து எடப்பாடி அவர்களுடைய கூட்டத்தில் தாவேகா கொடிகளை பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. எடப்பாடியார் இந்த நரேட்டிவ மாத்தலன்னா பல்வேறு தாவாக்க தொண்டர்களை உள்ளத்துக்கு போட்டிருப்பாங்க. இந்த திமுக அரசு ஏற்கனவே 25 பேர் மீது போலி வழக்கை போட்டு உள்ளத்துக்கு இது பண்ணி வச்சிருந்தாங்க. அது எடப்பாடியார் அவர்கள் தலையிடலன்னா 100க்கும் 200க்கும் மேற்பட்ட தாவாக்க தொண்டர்களை உள்ள சிறையில் அடைத்திருப்பார்கள் இந்த திமுக அரசு. இந்த திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு மாபெரும் சக்தி ஒண்ணு, மாபெரும் ஒரு அரசியல் கட்சி ஒண்ணும். திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி எதுன்னா, ஒரே கட்சின்னா அது அதிமுகவை தான் திமுகவை வீழ்த்த முடியும். இரண்டாவது கட்டமைப்பு, அண்ணன் நந்தகுமார் சொன்னார், முழுவதும் உண்மை. தாவாக்காக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பூத் கமிட்டி கட்டமைப்புல எதுவுமே கிடையாது. ஒரு கட்டமைப்புல பூத் கமிட்டியில் நீங்க ஒரு கட்சி வேட்பாளரை போட்டீங்கன்னா திமுக அப்படியே அந்த வேட்பாளர் வாங்கிடுவாங்க. யாருமே கிடையாதுன்னு சொல்லி கூப்பிட்டா லாஜிக் இருக்குது. ஒண்ணுமேலன்னு சொல்லி கூப்பிட்டா வாங்க வாங்க கூட கிட்னி எடுக்கதான்றதே தெரியாம ஏங்க நான் உங்களுக்கு ஏத்துக்கிறேங்க. விஜய் இஸ் a crowd puller. அவர் வந்து ஒரு ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு இதுவா தான் இருக்காரு. ஆனா கட்டமைப்புன்றது இல்ல. இன்னைக்கு கட்டமைப்பு இருந்துச்சுன்னா உங்க கரூர் தேர்தல் வந்துச்சுன்னா உடனடியாக உங்க இதெல்லாம் புரியுது. ரெண்டாவது விஜய் அவர்கள் இன்னொன்னு நம்ம இவரு பகல்வன் சொன்னாரு, ஏன் இது வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறார் திரு விஜய். ஒரு நல்ல அரசியல் கட்சிக்கு, நல்ல அரசியல் தலைவருக்கு பத்திரிகையாளர் மட்டும் கிளியரா தெரியுது. சரி, ஓகே சார், ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இது மட்டும் சொல்லி முடிச்சிடும். இன்னைக்கு கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கிற பிஜேபி தலைவர் பிரதமர் மோடி அவர்கள் பத்திரிகையாளர் எவ்வளவு தூரம் சந்திச்சிருக்காருன்னு நமக்கு கேட்டாங்கன்னா அப்போ எங்க போவோம் சார்? ஒரு பிரதமரே வந்து சந்திக்கிறதே கிடையாது பத்திரிகையாளர்களை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெய்லி பாக்குறாரு பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய எந்த விதமான கேள்விக்கும் அழகா சாமர்த்தியமா பதில் சொல்றாரு. இன்னைக்கு கூட ஆர்வி உதயகுமார் கேள்வி கேட்டு விஜய் பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு இது பண்ணிருக்கணும். ஓகே சார், ஓகே, கவனமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆபீஸ்ல தான் எப்படி. சரி, ஓகே 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 சார், புரியுது. ஒரே ஒரு செகண்ட் நான் வரேன். லோகேஷ், அதாவது 2 விஷயங்கள் சொல்றாங்க. கட்டமைப்பு இல்லை அப்படின்றாங்க. ரெண்டாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் தாவேக்காவை வந்து வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. இந்த 2 விஷயத்தை த்ரெட்டன் பண்ணுறாங்களா அவங்கள கூட்டணிக்கு கூப்பிட்டு? அவங்க டிஎம்கேக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு கேட்டால் எஸ், அது டவுட் இல்லாமல் வேண்டாம், அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ எடப்பாடியார் குரல் கொடுத்தனால தான் எங்க நிர்வாகிகள் மேல தொண்டர்கள் மேலாம் யாரும் வழக்கு போடுன்னு சொல்ல தப்பு. ஜெயண்ணா வந்து 3வது நாள் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு கேஸ் போட்டோன்னே ஏன் மேல போடுங்க, நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸ்ல தான் இருப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வீரியம் குறைஞ்சது. இல்லைன்னா அந்த ஃபிளட்ஸ் இன்னும் அதிகமா போயிருக்கும். இதுல வந்து எடப்பாடியார் தான் எங்களை வந்து காப்பாத்தார், அப்படியே வந்து ஆபத்தாண்டவர் அவர் தான் எங்களை வந்து. இப்ப பணத்தை வச்சு அரசியல் பண்ணது யாரு நீங்க கேட்டிருந்தீங்களா? இப்ப இவர் வாயாலே சொல்லிட்டாரு பாரு, எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. 3வது நாள் பணத்தை வச்சு நீங்க யார் அரசியல் பண்ணுவீங்க? 3வது நாள் வீடியோ போடுறாரு. 41 பேர் கொன்னுட்டாங்க பேர் தெரிவிக்கணும். சட்டசபையில ஒரு லேட்டர் தான் காரணம். யாரு முதலமைச்சர் குழந்தைக்கு ஒரு மனிதாபிமான ஒரு மன்னி போட சொல்லல. 66 பேர் செத்தப்போ வந்து என்ன சொல்றாரு? முதலமைச்சர் பழிவாங்கறதால என்ன வாங்குறியா நிர்வாகிகள் பண்ணது யாரு?
பழி வாங்காதான் என்ன அர்த்தம் சார்? ஆமா, பழி வாங்கினா பழி வாங்க சொல்ல முடியுங்க. நீங்க பழி வாங்குறீங்க. பழி வாங்கலாம்டா. பழி வாங்கலாம்டா. பழி வாங்குறீங்க. ஏர்போர்ட் ஏறி மாட்டீங்க. 41 பேரை கொண்டு திருச்சில ஏர்போர்ட் யாரு? ப்ளைன் ஏறி மாட்டீங்க. பழி வாங்கலாம்டா. முட்டுச்சு ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ணி அங்க உட்கார வச்சிருப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆகுது. எல்லா வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்து பழி வேற வாங்குவீங்க. முட்டு சந்து அடிப்பீங்க. முட்டு சந்து வந்துட்டாரா? காங்கிரஸோட என்ன சொல்லுது? ஒரு கட்டமைப்பிற்கு கட்டமைப்பு இல்லன்னு சொல்றீங்களே, காங்கிரஸ் என்ன சார் கட்டமைப்பு சொல்றாரு? காங்கிரஸ் கேட்க வேண்டாம். ஏன் ராங் சைடுல கூட்டு போற? ஏன் முட்டு சந்தில கூட்டு போற? நீங்க எங்க கேட்டீங்க? இந்த மாதிரி கட்ட மூடிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு சார் நீங்க கவனிக்க ரைட் சைடுல வீல் பார்க்காம வந்தீங்க. ரைட் சைடுல வீல் முதல்ல வண்டி ஏறி 4 பேர் சாவறாங்க பாருங்க. லெஃப்ட் சைடு வீல்ல வண்டி ஏறி 4 பேர் சாவறாங்க. அரந்தல பார்த்துட்டு நீ கட்ட மூடி வர. இவர தலைவர் கிடையாதுங்க. நீ தலைவர் கேட சொத்து தூக்கி கொள்கை இல்ல அந்த மாதிரி லோகேஷ் பேச அத பண்ணுவீங்க. நந்தகுமார் சார் வாபஸ் லெஃப்ட் சைடுல வண்டி ஏய் சார் லெஃப்ட் சைடுல வீல் மேல பைக் மாட்டி 4 பேர் சாவறாங்க சார். ரியர் மிரர் பாக்குறாரு. ஒரு நல்ல தலைவரை நீ தெரியுங்க. சத்தம் நல்ல தலைவரை நீ தெரியுங்க. நீ 4 பேர் நல்ல தலைவரை விழுந்தாங்க. சத்தம் 4 பேர் யார் சார்? யாரும் தெரியாம விழுந்தாங்க. வண்டி நிப்பாட்டுனாங்க. வண்டி எங்க நிப்பாட்டீங்க? வண்டி நிப்பாட்டுங்க. வீடியோ சரி ஓகே சொல்றாங்க. பேசாதீங்க. சும்மா நான் வந்து நான் ஒன்னே சொல்றேன் சார். அதாவது இவர் கத்தர்னாலேயோ அது விஜய் போய் சேர போதில்ல. புரியுதுங்களா? அவர் பேசுறது இவர் வந்து சேர போதில்ல. இது நடுவில் ஒரு கூட்டம் தான் உள்ள ஆட்டம் போட்டு இருக்கு. அந்த கூட்டம் மொத்த குடுமி நீங்க சொன்னீங்க. டிடிவி தினகரன் சொன்னார் பாத்தீங்களா? அந்த மொத்த குடுமி ஆட்டத்தமா இருக்கு பாஜக கிட்ட போயிடுச்சு. அதனாலதான் இவர் ரொம்ப சேஃபா கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. கொள்கை எதிரி ஏன் சொல்றாரு? நாளை கூட்டணி வச்சுட்டா கொள்கை வேற கூட்டணி வேற. அது எப்படிங்க சொல்ல? உங்களை மாத்துவாங்க சார். உங்களை மாதிரி மாத்துவாங்க சார். நான் ஒரே சொல்றேன். என்னைக்கு கட்சி மாறிடுங்க. நீங்க பெட்டர் அதுதான் உங்களுக்கு. நீங்க காங்கிரஸ் நீங்க பேசுங்க எதிர்பார்க்கவே இல்ல சார். சேஃபா காங்கிரஸ் பேசிங் படுத்தாதீங்க. நான் உடனே சொல்றேன். காங்கிரஸ் பேசிங் படுத்தாதீங்க. அரசியல் பண்ண அரசியல் டேட்டாவோட பேசுங்க. ஒரே கேள்வி டேட்டாவோட பேசுங்க. மொத்த 4 பேர் சொல்ல ஒரே நீங்க லோகேஷ் நீங்க கேட்ட கேள்வி தான் நான் வைக்கிறேன். அதாவது நீங்க சொன்னீங்க கட்டமைப்பு இல்ல. காங்கிரஸ்க்கு என்ன கட்டமைப்பு இருக்குன்னு அவர் கேள்வி கேக்குறாரு. இப்ப நாங்க முதல்ல சொல்றோமா? நாங்க சொல்ல சார். நாங்க காமராஜ் அமைப்போம். எப்ப எங்களுக்கு முடியுதோ நாங்க போவோம். அதான் சொல்றேன். அது பதில் சொல்றேன். எப்ப எங்களுக்கு முடியுதோ நாங்க போவோம். அதுக்குண்டான கட்டமைப்பு நாங்க இப்போதான் திருப்பி ஆரம்பிச்சிருக்கோம். எங்க தலைவர் ராகுல் காந்தி வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க இப்போ கிராம கமிட்டி எல்லாம் போட்டு 84 டிஸ்ட்ரிக்ட்ல காமருக்கு போட்டு வளர்த்துட்டு போறோம். கண்டிப்பா நாங்க இன்னைக்கு நாளைக்கு போவோம். பகலவன் சார், அதாவது இப்போ உதயகுமார் அவர்கள் சொல்றக்கூடிய பாயிண்ட் எதை வச்சு வருதுன்னா, இப்போ திமுக கூட்டணியில இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கூட பல குழப்பங்கள் இருக்கு. இப்போ காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் கூட எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேண்டும்ன்ற ஒரு கோரிக்கை வந்து தொடர்ந்து அவங்க கட்சியில வந்து எழுப்பப்பட்டு வருது. அதே மாதிரி விசிகாலையும் வந்து இந்த கோஷம் இருக்கு. அதாவது ஆட்சியில பங்கு வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க. கம்யூனிஸ்ட்லயும் சில அதாவது ஒரு முழக்கம்னு வச்சுக்கலாம். அது உங்களுடைய கொள்கை அதுல இருக்கு. அதே மாதிரி கம்யூனிஸ்டுக்குமே வந்து எங்களுக்கு சீட்டு கொஞ்சம் இந்த வாட்டி அதிகமாக வேணும்னு கேட்குறாங்க. எல்லா கட்சிக்குமே சின்ன ஒரு முரண்பாடுகள் இருக்கு. இது ஜனவரிக்கு பிறகு கூட்டணியிலிருந்து மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமா அப்படின்றது தான் இப்போ கேள்வியா இருக்கு. நிச்சயமாக இதுக்கு கோவிந்தராஜன் சார் வரேன், உங்ககிட்ட வரேன். இப்போ பகலவன் சார்ட்ட கேட்டிருக்கேன், நான் வரேன். அவங்க முதல்ல ஐயா கோவிந்தராஜன் அவர்களுக்கு ஒரு பதில சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, மேல் பாதி வேங்கவையில் அப்படின்னு சொன்னார். மேல் பாதியில கோவிலுக்குள்ள போக விடாம தடுத்தது யாரு? அங்க வழக்கறிஞர் வாலி என்கிற சாதி வெறியர் அங்க என்ன பேசினாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. அதாவது அவங்கள கோவிலுக்குள்ளே விடவே கூடாது. அப்படி அவங்க உள்ளே வந்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அவங்கள தடுத்து நிறுத்துவேன் ஐயா சொல்லிட்டாருன்னு சொன்னார்.
இப்போது இதை வந்து கோவிந்தராஜ் ஐயா வந்து அவரை தான் கேட்கணும். யாரை? சாதி வெறி பிடிச்ச வழக்கறிஞர் பாலுவு தான் கேட்கணும். அந்த பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்து கேட்கணும். ஒன்று, அது மாதிரி விடமாட்டேன்னு சொல்லும்போது ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் அவங்களே விடமாட்டேன்னு போராட்டம் நடத்தியிருக்கணும். விடுதலை சிறுத்தைகள் பார்த்து கை காட்டக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, வேங்க வெயிலில் நீர்த்தேக்க தொட்டியில் மலத்தை கலந்துட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் எங்கே போராடிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடத்திட்டோம், 2வது நாள்லேயே நடத்திட்டோம். ஆனால் பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏன் நடத்தலைன்றதான் எங்கள் கேள்வி. நீங்கள் எங்களை கேட்கக்கூடாது. தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு குழந்தை குட்டிலாம் விட்டுட்டு வாமிட் பண்ணி கிடத்தவன் அவனை பார்த்து கேட்கக்கூடாது. அவனுக்கு ஆதரவாக ஓடி தூக்கிறதுக்கு கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்றதான் எங்கள் குற்றச்சாட்டு. ஐயா கோவிந்தராஜ் போய் போராடி இருக்கணுன்றது தான் எங்கள் விருப்பம். இதை கேட்குறாங்க மாதிரி விரல் நீட்டி அவங்களாம் என் போராடலன்றது தான் விருப்பம். ஆனால் இதனால் இது வந்து தான் இப்படி சாதி இருக்கவர்கள் தான் போராடணுமே தவிர நான் சாதியிலே அடிபட்டு கிடக்கிறேன். நான் எனக்கு வேலி மேலே வேலி, தடுப்பு நான் தடகளை போட்டியில் ஓடுற மாதிரி ஜம்ப் பண்ணி ஓட வேண்டிய சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும். அதுக்கு இவங்களும் மனுஷன் தானடா ஓட சொல்லுங்களான்னு சொல்லி ஐயா கோவிந்தராஜ் போன்றவர்களும் சொல்லணும்னு நாங்கள் கேட்குறோம். அதை விட்டுவிட்டு விடுதலை சிறுத்தைகளை பார்த்து இப்படி கேள்வி கேட்பது முற்றிலும் தவறானது. ஓகே சார். 2026 வருகிற தேர்தலில் கூட்டணிக்கு இன்னும் 3-4 மாதம் இருக்குது. இதுக்கு நடுவில் கூட்டணி எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி. நாங்கள் ஊசலாட்டம் இல்லாமல் எங்கள் தலைவர் பல பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு எந்த ஊசலாட்டமும் கிடையாது, எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி. மனு தாக்கல் பண்ணி அந்த கேப்ல கூட மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் நான் முன்னாடி பார்த்துருக்கோம். அது உங்கள் எதிர்பார்ப்பு இல்லை, நிறைவு கருத்தும் சேர்த்து அதான் உங்கள் எதிர்பார்ப்பு அது நடக்கட்டும். அப்படி நடக்கும்போது பார்த்துக்கலாம். ஆனால் எங்கள் தலைவர் ஒன்று சொல்லிட்டாங்க, பாமக இருக்கிற அணியில் விடுதலை சிறுத்தையில் ஒரு நாளும் கூட்டணி அங்கம் வைக்காது. ஒன்று. ரெண்டாவது, எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணியே இல்லை. அதனால் எங்கள் கட்சிக்கு பின்னடைவு வந்தாலும் பரவாயில்லை, அதனால் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடியவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் கொள்கையை நாங்கள் உள்வாங்கி வைத்திருப்பவர்கள், ஐயா பகுத்தறிவு தந்தை பகலவனுடைய கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள். இன்னொன்று தம்பி சொன்னாங்க, இங்கே அம்பேத்கர் சிலை அம்பேத்கர் வைத்து கொண்டு அப்படின்னு சொன்னாங்க. அம்பேத்கர் என்பது பொதுவான தலைவராக நாங்கள்லாம் இருக்கிறோம். இவங்க தனிப்பட்ட நாங்கள் நன்றியோடு இருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நன்றியோடு இருக்கிறோம். இப்போ கூட கருமபுரை காமராஜருக்கு நன்றி சொன்னேன், அவரை தாங்கி இருக்குன்னு சொல்கிறேன். கல்வி கண்ணை திறந்த காமராசர் ஏழை எளிய மக்களுக்கு குடிசையில் இருப்பவருக்கெல்லாம் கல்வி கற்க வேண்டும் என்று வாதாடினார், போராடினார். அவருக்கு நன்றியோடு இருக்கிறோம். பகுத்தறிவு சிந்தனை பரப்பியிருக்கிறார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அவருக்கு நன்றியோடு இருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி ஜனாதிபதிக்கும் ஒரு ஓட்டு எங்கே ஒரு மூலையில் இருக்கிற தாழ்குடியில் இருக்கணும் ஒரு ஓட்டு, அந்த ஓட்டு உரிமையை கொடுத்து நாங்கள் கை கட்டி நின்று கும்பிட்டவர்கள் எல்லாம் எங்கள் வாக்குகளை கை கட்டி கும்பிட்டு வந்தார்கள் பட்சா வாசல் வழியே. அதற்காக புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நன்றி சொல்கிறோம். இல்லை, இப்போ தாவேகா தனியாக நிற்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே பாமகவும் இருக்க போகிறதில்ல, பிஜேபியும் இருக்க போகிறதில்ல. அப்போ அதுக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஏன்னா ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, ஆட்சியில் பங்கு அப்படின்ற விஷயம் ஒரு வீடியோ வைரல் ஆன கொஞ்ச நாள்லேயே விஜய் அவர்கள் பேசுகிறாரு, எங்கள் கட்சி கூட்டணிக்கு வந்து ஆட்சியில் நாங்கள் பங்கு கொடுப்போம். 1990 அது ரெண்டையும் நிக் பண்ணி நிறைவு கருத்தை சேர்த்து 1990 விடுதலை சிறுத்தைகள் மதுரை மண்ணிலே தல்லாகுளத்தில் இருக்கிற புதூர் என்ற இடத்தில் ஒற்றைக்கொடியை ஏற்றிய போது வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லுது. நாங்கள் 90 சொல்லியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் மேடை தோறும் எங்கள் தலைவர் பேசி 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 இன்றைக்கு பேசும் பொருளாய் மாறி இன்னைக்கு அரசியல் அரங்க அதிர வைக்குதுன்னு சொன்னா அதுவே விடுதலை சிறுத்தை மிக பெரிய வெற்றி. நன்றி நன்றி, அதுதான் வெற்றி. நன்றி சார். இன்னும் பேசப்படும். அரசியல் அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும். இது விடுதலை சிறுத்தைகள் கொள்கை நிறைவேறு என்பதில் மாற்று கருத்தை இல்லை. நன்றி நன்றி. கோவிந்தராஜ், உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது நண்பர் பகலவன் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரே ஒரு கேள்வி இங்க நான் வைக்கிறேன் அவருக்கு. மீண்டும் இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கிறாரு, திமுக கட்சியில கேட்டு அவரு பொது தொகுதியில அவங்களுக்கு நிக்கிறதுக்கு 2 சீட்டு பொது தொகுதியில வாங்கிட்டோம். நானே அவங்களுக்கு பிரச்சாரம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க சார். நன்றி. நேரம் இல்லை. சொல்லுங்க சார். இல்லன்னு சொல்றது எப்படி சார்? அது 2 பொது தொகுதி வாங்கினீங்கன்னு கேக்குறாங்களே, எப்படி? நீங்க பொது தொகுதியை கேட்டு வாங்குங்க சார். பொது தொகுதியில் 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க சார். சரி, ஓகே சார். பொது தொகுதியில உங்களுக்கு சார் பொது தொகுதி தான் சார் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே சார். திருப்பூர் பொது தொகுதி, நாகை பொது தொகுதி சார். சரி, ஓகே சார். தெரிஞ்சுங்க.
பாத்துங்க ரைட், ரைட். இன்னொரு சந்தர்ப்பத்தை நம்ம இதை விடுதலை சிறுத்தைகள் தான் சார். சார் இன்னொரு சந்தர்ப்பத்தை இதை நம்ம விவாதிப்போம் அது சார். சொல்லுங்க சார். சொல்லிட்டீங்க மக்கள் பாத்துங்க இல்ல சார். சொன்னீங்க, மக்களுக்கு மன்றத்தை பதிவு ஆயிடுச்சு சார். உங்களோட நிறைவு கருத்து. டிடிவி வந்து 4வது கூட்டணி ஒரு ஆனா 4வது நீங்க அணி சொல்லுங்க. வரும்னு சொல்றேன் ரெண்டு பதிவு. பொது தெரியும். விடுதலை சிறுத்தைகள் போய் சொல்லுங்க. ஏன்னா இப்போ ஆக்சுவலாக பதிவாயிடுச்சு சார். இப்போ அவரோட சர்வைவல் தான் இப்போ அவரு ப்ராப்ளம் இப்போ. ஏன்னா இப்போ அவர் வந்து அண்ணாமலை நம்பி வெளியில வந்துட்டார். சரி. இப்போ திருப்பி வந்து என்டிஏக்குள்ள போக முடியாது, ஏன்னா எடப்பாடியார் விட மாட்டார். ஸோ அப்போ வந்து கண்டிப்பா எடப்பாடி எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது வந்து என்கிட்ட இதே மாதிரி தான், இதே கட்டமைப்பு இருக்கிறத வச்சு தான் அவர் அங்க பேசிட்டு இருக்காரு. சரி. விஜய் வந்து அதிமுக பாஜக கூட போனார்னா எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு 15-14% ஓட்டு வர வேண்டியது போயிடும். அவரு தனித்து நின்று அரசியல கத்துக்கிட்டு அடுத்த எலெக்ஷன்ல வந்தார்னா அவருக்கு நல்ல வாழ்த்து இருக்கு. நாங்களும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். நன்றி சார். லோகேஷ் நிறைவு. இதுல செஷன்ல சொல்லும் போது நான் வந்து காங்கிரஸ் கட்சி அந்த ஹோல்ல சொல்ல நந்தகுமார் அண்ணன் எடுத்து வச்ச கருத்துக்கு தான் அப்படி இருந்ததுன்றதை நான் அப்படி சொல்ல வந்தேன். இதில் 2 முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லணும். இன்றைக்கி லா அண்ட் ஆர்டர் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னா, திருத்தணியில் போன வாரத்தில் ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை கத்தியால் குத்துறான். அந்த அளவுக்கு மோசமான லா அண்ட் ஆர்டர் இருக்கு. அதே இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் சொல்றேன். அதே சமயம் கணக்கை மாற்றுவாரா அந்த பாயிண்ட் தான் வரும். இப்போ இந்த மாதிரி நிலைமையில காங்கிரஸோ விசிகாவோ மாற்ற வேணும்னு நினைக்கிறவங்க, காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிற காங்கிரஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஆட்சியில் பங்கு வேணும்னு நினைக்கிற விசிகா வரட்டும், டிஎம்கே கிட்ட இருந்தா அது கிடைக்கணும்னு இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான் இன்னும் பெரிய வேப்பா இருக்கு. ஆட்சி மாற்றம் கண்டிப்பா 2026 நடக்க போகுது. சரி சார், நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.